Hello மக்களே, welcome back to CTT Sports and Gaming, your one stop destination for sports and gaming updates. அனைவருக்கும் இனிய வணக்கம். சோ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா தமிழ் தலைவாசோட ஒரு டாப் ரைடர் டார்கெட்டா யார் இருக்க போறாங்க. இந்த வருஷம் PKL ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மே 31 மற்றும் ஜூன் 1 ஆம் தேதி நடக்க போகுது. சோ ஃபர்ஸ்ட் டே வந்து மே 31 ஆம் தேதி 7 மணிக்கு ஆரம்பிக்க போகுது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பிக் பிளேயர்ஸ் தான் வர போறாங்க. தமிழ் தலைவாசு இந்த வருஷம் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகுது. சோ கிட்டத்தட்ட வந்து ஆல்ரெடி நேத்து போட்ட இல்லாடி முன்னாடி போட்ட வீடியோல நான் சொல்லிருப்பேன். ஒரு 5 to 6 பிளேயர்ஸ் மட்டும் தமிழ் தலைவாசு டார்கெட் பண்ற மாதிரி அதுல வந்து நமக்கு வந்து முக்கியமான ஒரு பிளேயர் என்னன்னா ஒரு பிரைமரி ரைடர் வந்து தமிழ் தலைவாஸ் டீமுக்கு தேவை அப்படின்னு சொன்னாங்க. சோ தமிழ் தலைவாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஷன்ல போனீங்கன்னா ஒரு 2 ல இருந்து 3 ரைடர் மினிமம் வந்து டார்கெட்டுங்க. இந்த 2-3 ரைடர்ல என்னன்னா ஒரு டாப் கிளாஸ் ரைடர் தான் டே மைட் டார்கெட். அதாவது வந்து நம்ம டீமுக்கு வந்து ஷுவர் ஷாட்டா ஒரு பிரைமரி ரைடர் தேவைங்க. ஏன்னா நரேந்திர கண்டலோ கேன் பிளேஸ் அண்ட் செகண்டரி ரைடர் இல்லாட்டி டெர்ஷரி ரைடர் அண்ட் மொயின் ஷஃபாயி வந்து ஒரு செகண்டரி ரைடருக்கு பக்காவா இருப்பாரு. பட் பிரைமரியா வந்து பிளே பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து 2 பேருக்குமே வந்து கஷ்டமா தான் இருக்கும். ஸோ வி மைட் வாண்ட் ஒன் பிரைமரி ரைடர். ஸோ அந்த பிரைமரி ரைடருக்கு தமிழ் தலைவாஸ்க்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ வாங்க ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிக்கலனா என்ன விஷயம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அதான் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் ஆக்ஷனுக்கு வரப்போற ஒரு பெரிய பெரிய பிரைமரி ரைடர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நேம்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ முதல்ல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்மளுடைய பவன்குமார் ஷெராவத். தமிழ் தலைவாஸ் இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணிருக்காரு. பவன்குமார் ஷெராவத் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பர்தீப் நர்வால் இருக்காரு, நவீன் குமார் இருக்காரு, அஷு மாலிக் இருக்காரு, டெவாங் தலால் இருக்காரு, மணிந்தர் சிங் இருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் யாரெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது ரிசா ஷதுலு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைடர் அப்படின்றத தவிர்த்து அவர் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் மாலிக் இருக்காரு. அண்ட் இதுக்கடுத்து இன்னும் பெரிய பெரிய பேர்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சின் தன்வர் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு குமன் சிங், பரத் ஹூடா, அதுக்கப்புறம் வந்துட்டு விகாஸ் கண்டோலா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுல தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு பெஸ்ட் சூட்டபிள் பிளேயரா பிரைமரி ரைடரா இருக்கணும் யாரெல்லாம் இருக்கா அப்படின்றது பார்த்தா நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னுடைய ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் வந்து தமிழ் தலைவாஸ்க்கு என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா we can go with பவன்குமார் ஷெராவத்துங்க. ஸோ இன்ஃபேக்ட் நம்ம வந்துட்டு ஒரு தமிழ் தலைவாசோட டாப் கிளாஸ் சீசனா இருந்துச்சு பாத்தீங்களா. ஸோ அந்த டாப் கிளாஸ் சீசனா இருந்த வருஷத்துல ஸோ பவன்குமார் ஷெராவத் தான் நம்ம டீம் பிரைமரி ரைடரா இருந்தாரு. பட் என்ன பண்றது, அவர் வந்துட்டு இன்ஜுரி ஆயிட்டார். முதல் 4 நிமிஷம் தான் ப்ளே பண்ணாரு, அதுக்கப்புறம் ப்ளே பண்ண முடியல. ஸோ மேபி தமிழ் தலைவாஸ் வந்துட்டு இந்த வருஷம் பவன்குமார் ஷெராவத்தை திருப்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ஒரு நல்ல ஒரு பாடி பில்ட் அவருக்கு இருக்கு அப்படின்றதுனால அவர் அந்த பவர் யூஸ் பண்ணி இன்ஃபேக்ட் லாஸ்ட் 2 சீசன் தெலுங்கு டைட்டன்ஸ்ல ப்ளே பண்ணாரு. ரொம்ப பெரிய அளவில் இம்ப்ரெஸ் பண்ண முடியல அப்படின்னா ஒரு பிரைமரி ரைடருக்கு பவன்குமார் ஷெராவத் would be a பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் தமிழ் தலைவாஸ் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ரெண்டாவது ஆப்ஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னா லாஸ்ட் இயர் வீடியோலயுமே சொல்லியிருப்பாரு தமிழ் தலைவாஸ் வந்துட்டு தே மைட் ட்ரை அவுட் விகாஸ் கண்டோலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விகாஸ் கண்டோலாவை எடுத்தோம் அப்படின்னா ஒரு பிரைமரி ரைடரா யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஒரு டவுட்ஃபுல்லா தான் வருது. ஒரு 50-50 கால் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ விகாஸ் கண்டோலா நம்ம எடுத்தோம்னா தட் would be a 50-50 கால். இதர் அது வந்துட்டு ஒரு ஃபுல்லா வந்துட்டு ஒரு பிரைமரியா ப்ளே பண்ண முடியாது. கொஞ்சம் செகண்டரி ரோல் எடுத்து நரேந்திர கண்டோலா இல்லாட்டி மொயின் ஷஃபாயை பிரைமரி ரோலுக்கு மூவ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ விகாஸ் கண்டோலா மைட் பி ஒரு குட் ஆப்ஷன் அப்படின்றதான் சொல்லுவேன். ஸோ ஒரு பேட் ஆப்ஷன் சொல்ல முடியாது. விகாஸ் கண்டோலா மைட் பி ஒரு செகண்டரி ஆப்ஷன் நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். அவர் வந்துட்டு அதாவது ஒரு பேக்கப் நம்ம டீமோட ரைடர்ஸ்க்கு ஒரு பேக்கப் தேவைப்படும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தேவைப்படும் அப்படின்னா அந்த கேஸ்க்கு நம்ம வந்துட்டு விகாஸ் கண்டோலா வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்த பெஸ்ட் ஆப்ஷன் யார் அப்படின்னா மணிந்தர் சிங். மைட்டி மணிந்தர் எப்படிங்க நீங்க விட முடியும். ஸோ மைட்டி மணிந்தர் எனக்கு தெரிஞ்சு அவர்லாம் வந்துட்டு ஒரு 7 அடி ஹைட் இருப்பாரு நீங்க. ஸோ மைட்டி மணிந்தரோட ஃபார்மே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 சீசன்ஸா வந்துட்டு கொஞ்சம் டிப் ஆகி தான் இருக்கு. பட் மைட்டி மணிந்தர் அவருடைய டால் லேங்கியை யூஸ் பண்ணி அதுவும் இல்லாமல் நல்ல டாலா இருக்காருன்னா அவருக்கு வந்துட்டு பாடி பில்டும் செம்மையா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு அதை யூஸ் பண்ணி அவனால வந்துட்டு உதறி தள்ளிட்டு நிறைய பிளேஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மைட்டி மணிந்தர் would be ஒரு ஐடியல் பிக் ஃபார் தமிழ் தலைவாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் டெவாங் தலால் வந்து பார்த்தீங்கன்னா டெவாங் தலால் இருக்காரு, லாஸ்ட் சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் தமிழ் தலைவாஸ்க்கு might not suit அப்படின்னு சொல்லுவேன்னா ஃபுல் யங்ஸ்டர்ஸா இருக்காங்க. இப்போ டெவாங் தலாலையும் நீங்க வந்துட்டு யங்ஸ்டரா கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு ப்ரெஷரான சிச்சுவேஷன்ல ஃபுல் யங்ஸ்டர்ஸும் போட அவங்க வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது ஒரு லைட்டா ஒரு சின்ன ஒரு பிசிறு நடந்தாலும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம லூஸ் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால டெவாங் தலால் நான் வந்துட்டு போக மாட்டேன். ஸோ மை டாப் 3 பிக்ஸ் இவங்க 3 பேர் சொல்லுவேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்தீப் நர்வால் பத்தி பேசி ஆகணுங்க. ஸோ பர்தீப் நர்வால் வந்துட்டு இந்த வருஷம் ஆக்ஷனுக்கு வராரு. பட் பர்தீப் நர்வால் இந்த வருஷம் ஆக்ஷன்ல என்ன ஆக போகுது, வில் ஹி கெட் எனி டீம்ஸ் ஏன் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நான் லாஸ்ட் சீசனே ஒன்று சொல்லியிருந்தேன். அதாவது வந்துட்டு பர்தீப் நர்வால் வந்துட்டு ஃபார்ம்ல கிடையாது. இந்த வருஷம் கண்டிப்பா ஒரு அன்சோல்ட் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு PK11 ஆக்ஷன்ல சொன்னேன். லிட்டரலி வந்து பாத்தீங்கன்னா பர்தீப் நர்வால் மைட் ஹவ் கான் அன்சோல்ட். பட் என்னன்னா அன்சோல்ட் ஆயிருக்க மாட்டார். இன்ஃபேக்ட் மேபி ஒரு பேஸ் பிரைஸ் அவருடைய பேஸ் பிரைஸ்க்கு தான் அவர் வந்து சோல்ட் ஆயிருப்பாரு. பட் என்ன பண்ணாங்கன்னா பெங்களூர் பில்ஸ் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரேட் ஏற்றி விடுறதுக்காக இன்னொரு டீம் வந்து அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 crore கிட்ட வந்து போய் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீசன் ஐ டோன்ட் திங்க் பர்தீப் நர்வால் குட் பி அண்ட் ஒரு பிக் திங். கரெக்ட் தான் நீங்க வந்துட்டு சொல்றது கேட்குது. அதாவது வந்துட்டு நீங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு கமெண்ட்ல கழுவி ஊத்திடுவேன் பர்தீப் நர்வால் பத்தி உனக்கு தெரியுமாடா எங்கால் டுப்கி கிங் அப்படின்னு.
கரெக்ட் தான், துப்கி கிங் தான். ஸோ எப்போவுமே ஒரு பிளேயர் ஒரு டாப் கிளாஸ் லெவலில் இருக்காருன்னா அவருக்கு வந்துட்டு ஒரு மோசமான சீசன் வரதான் செய்யும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த ஒரு மோசமான சீசனில் தான் இருக்கா. ஸோ இந்த சீசன் மைட் கெட் ரூல்ட் அவுட். ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா அவருக்கு பிடிச்ச கோச், அதாவது வந்துட்டு அவருடைய கோச் ஒருத்தர் இருக்கார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரந்தீர் ஷெராவத்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இருக்க வரைக்கும் நான் வந்துட்டு ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் ஹீ இஸ் நாட் ஹியர். ஸோ மேபி we could see பர்தீப் நர்வால் ஃபர்ஸ்ட் டைம் கோயிங் அன்சோல்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன திங்க் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அடுத்த பிளேயர் நம்ம வந்துட்டு யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதர் அஷு மாலிக் இல்லைனா விஜய் மாலிக். இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஒரு ரைடர்ஸ். ஸோ இவங்களை வந்துட்டு எடுத்தாங்கன்னா தமிழ் தலைவர்ஸ்க்கு ஒரு பிரைமரி ஆப்ஷன் கொண்டு கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ விஜய் மாலிக் அண்ட் அஷு மாலிக் குட் பி அன் ஆப்ஷன். பட் தமிழ் தலைவர்ஸோட ஒரு பிரைமரி டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா either they should go for either they should go for பவன் குமார் ஷெராவத் இல்லனா வந்துட்டு மைட்டி மனிதர். இந்த ரெண்டு பேரும் போயே ஆகணும். பட் மோஸ்ட் ப்ராபபிலி இந்த ரெண்டு பேருக்குமே வந்துட்டு எப்படின்னா அவங்க டீமோடைய, அதாவது அந்த ப்ரீவியஸாக ப்ளே பண்ணாங்க பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பெங்கால் வாரியர்ஸ், இவங்க ரெண்டு பேருமே FBM யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் ரொம்ப 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 ஹெவியாகவே இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் FBM ஆப்ஷன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இன்னொரு ஆப்ஷன், ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க. இன்னும் யாரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு பரத் ஹூடா. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஸோ பரத் ஹூடா நான் வந்துட்டு லாஸ்ட் இயர் ஆக்ஷனில் பேசுவேன். பரத் ஹூடா வந்துட்டு தமிழ் தலைவர்ஸ்க்கு வந்தாருன்னா கொஞ்சம் ஒரு நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு நல்லா டாலான, இவருமே ஒரு நல்ல ஒரு டாலான ரைடர் தான். ஸோ டக்குன்னு போயிட்டு ஒரு நாள் ஒரு போனஸ் பாயிண்ட்ல போட்டு வரும். தமிழ் தலைவர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த போனஸ் பாயிண்ட் போறதுல மட்டும் தான் இருக்கு. ஸோ பரத் கூட தமிழ் தலைவர்ஸ்க்கு வந்தாலும் ஒரு பிரைமரி ரைடருக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஸோ இன்னொரு ஆப்ஷன் யாரை சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குமன் சிங். ஸோ இவங்க எல்லாம் யாரையுமே வந்துட்டு நம்ம திங்க் பண்ண முடியல, அதாவது வந்துட்டு பிக் பண்ண முடியல அப்படின்ற கேஸ்ல we might go for குமன் சிங் அப்படின்னு சொல்லலாம். பட் குமன் சிங் வந்துட்டு ஒரு மூவ் தட் குட் பேக் ஃபயர். இது வந்துட்டு ஒரு லீஸ்டஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் வந்துட்டு குமன் சிங்கை திங்க் பண்ணி பார்க்கணும். ஏன்னா குமன் சிங் ரொம்ப ஹை லெவல் ஹை ப்ரொஃபைல் பிளேயராக இருந்தார் அப்படின்னு சொல்ல முடியும். ஒன் சீசன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் அடுத்த சீசன் வந்துட்டு கொஞ்சம் மீடியோக்கர் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் குமன் சிங் வந்துட்டு வி குட் திங்க் இஸ் அண்ட் ஒரு லாஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நமக்கு தேவை ஒரு ப்ரொலிஃபிக்கான ஒரு பிளேயரு, கண்டிப்பாக இவன் இறங்கி அடிப்பான் அப்படின்னு தெரிஞ்ச மாதிரி ஒரு பிளேயர் தான் போகணும். ஸோ அப்படின்னா நீங்கள் யாருக்கெல்லாம் போகலாம்னா பவன் குமார் ஷெராவத் போகலாம், மைட்டி மனிந்தர் போகலாம், பரத் ஹூடா போகலாம். அண்ட் இன்ஃபேக்ட் ஐ மிஸ் அவுட் அர்ஜுன் தேஷ்வால். அர்ஜுன் தேஷ்வால் கூட தமிழ் தலைவர்ஸ் மைட் திங்க் அவுட். ஸோ அர்ஜுன் தேஷ்வால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண. இன்ஃபேக்ட் வந்து PKல வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வின் பண்ண சீசன், ரீசெண்டாக வின் பண்ண சீசனுக்கு ஒன் ஆஃப் தி எப்படி சொல்றது ஒரு டாப் கிளாஸ் பிளேயராக இருந்தாலும். ஸோ அதனால இந்த 4 பேர் குட் பி இது ஒரு டாப் பிக் ஃபார் தமிழ் தலைவர்ஸ். இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தர் தமிழ் தலைவர்ஸ்க்கு வந்தாங்கன்னா இட் வுட் என் பிக் ஆப்ஷன். அதாவது பிக் ஆப்ஷன், ஒரு பிக் மூவ் ஃப்ரம் தமிழ் தலைவர்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ இந்த பிளேயர்ஸ்க்கு அப்ராக்சிமேட்டா தமிழ் தலைவர்ஸ் குட் ஸ்பெண்ட் அவுட் 1 to 1.5 crores, மினிமம் 1 to 1.5 crores வந்துட்டு இந்த பிளேஸ் போகக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி தமிழ் தலைவர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் பாசிபிள் சப்போஸ் தமிழ் தலைவர்ஸ் இந்த பிளேஸ் யாருமே எடுக்க முடியல அப்படின்ற கேஸ்ல தமிழ் தலைவர்ஸ் ஷுட் ட்ரை ஃபார் முகமது ரிஷா ஷாத்லு. ஸோ தமிழ் தலைவர்ஸோட டிஃபெண்டர்ஸ் யாரெல்லாம் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல அதை பத்தி பேசுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Do subscribe to CDD Sports and Gaming, your one-stop destination for sports and gaming updates. See you in my next video, guys. Bye.